everyone. இப்போ நம்ம பார்க்க போகிறது bride and groom designs தான். ஸோ இந்த டிசைனில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம சைட் ஃபேஸ் பார்க்க போகிறோம். சைட் ஃபேஸ் ட்ரா பண்ணுறதுக்கு மெஷர் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். நான் ஃபர்ஸ்ட்டு பிரைடோட ஃபேஸ் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு ஈக்குவல் டிஸ்டன்சிங்கில் ஒரு 5 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு எவ்வளோ சின்னதாக பெருசாகவோ வேணுமோ அதுக்கு ஏற்றாப்பில் ஈக்குவல் டிஸ்டன்சிங்கில் இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஃபர்ஸ்ட்டு செகண்ட் லைன்லேருந்து எடுக்கும் போது செகண்ட் லைனில் இப்படி கொஞ்சம் மேடாக எடுத்துட்டு அதை இப்படி கொண்டு வந்து தேர்ட் லைனில் கொஞ்சம் பெண்ட் பண்ணி அகெயின் நோஸ்க்கு ஃபோர்த் லைனுக்கு கொண்டு வரும்போது ஒரு 3/4 கொண்டு வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிராஸாக இப்படி நோஸை ட்ரா பண்ணிவிட்டு இந்த இடத்துல லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து நெக்ஸ்ட்டு மவுத் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ அதில் இப்படி பாதி ட்ரா பண்ணிவிட்டு அகெயின் இதிலேருந்து திரும்ப கொஞ்சம் எடுத்து லைட்டாக இங்கேருந்து இப்படி ஒரு பெண்ட் கொடுத்து சின் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இதை இப்படி கொண்டு வந்து இங்கே ஃபேஸை இப்படி எண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல இருந்து இப்படி ஃபோர்த் லைன் வரைக்கும் ட்ரா பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிளாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஹெட் ஏரியா வரைகிறதுக்கும் மிச்சம் இதை நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த நோஸ்க்கு மேலே, அதாவது தேர்ட் லைன் வரைஞ்சோம்ல, ஒரு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதிலிருந்து ஒரு ஐக்கான ஐப்ரோஸை நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே லைட்டாக இப்படி ஒரு பெண்ட் மாதிரி கொடுத்துட்டு இங்கேருந்து இப்படி கிராஸாக ஒரு இதை எடுத்துகிட்டு இங்கே ஐபால் ட்ரா பண்ணிக்கோங்க. அதை இங்கேருந்து லைட்டாக இந்த ஐ ரீஜியனை இப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஐ லேஷஸ்க்கு இந்த இடத்துல இப்படி லைட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல நெத்திச்சூட்டி மாதிரி ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு டாட் வச்சு அதை சுற்றி ஒரு சர்க்கிள், திரும்ப அகைன் அதை சுற்றி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல இருந்து இப்படி கொண்டு வந்து அந்த ஃபோர்த் லைன் சொன்னோம்ல, அங்கே வரைக்கும் இப்படி கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போது இந்த நோஸ் இருக்கிற ஏரியாவுக்கு நேராக நம்ம இயர் ட்ரா பண்ணிக்க போகிறோம். இங்கேருந்து லைன் எடுத்துகிட்டு வந்து அந்த நெத்திச்சூட்டியோடதை இங்கே இயரோட நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். திரும்ப இங்கேருந்து ஒரு திக் லைனாக கொண்டு வந்து காதில் பக்கத்தில் இப்படி முடியை விடுற மாதிரி போட்டுக்கலாம்.